ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோன்னா, டிரைவிங் லைசன்ஸுக்கு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்களை அறிமுகப்படுத்துகிறாங்க. அது தொடர்பான செய்தி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நாடு முழுவதும் டிரைவிங் லைசன்ஸுக்கு நெகட்டிவ் பாயிண்ட் முறையை அறிமுகம் செய்ய இருப்பதாக மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. மிகவும் அதிகமான போக்குவரத்து மீறல்களுக்கு தண்டனையாக லைசன்ஸ் ரத்து செய்யப்படும் அப்படின்னு மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க. பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்வதற்காகவும் சாலைகளில் விபத்துகளை தவிர்க்கும் வகையிலும் போக்குவரத்து விதிகளை கடைபிடிக்க வாகன ஓட்டிகளுக்கு பல்வேறு வகைகளில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருது. விதிகளை மீறும் வாகன ஓட்டிகளுக்கு அபராதமும் விதிக்கப்படுது. அந்த வகையில் தற்போது சாலை விபத்துகளை குறைப்பது மற்றும் போக்குவரத்து சட்ட விதிகள் அமலாக்கத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு ஓட்டுநர் உரிமைகளுக்கான நெகட்டிவ் புள்ளிகள் அடிப்படையிலான முறையை மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் செயல்படுத்த இருக்கிறாங்க. இந்த புதிய திட்டத்தின் கீழே வேகமாக ஓட்டுவது, சிக்னலை மீறுவது, கவனக்குறைவாக ஓட்டுவது போன்ற குற்றங்களுக்கு டிரைவர் லைசன்ஸில் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்கள் வழங்கப்படும். இந்த நெகட்டிவ் பாயிண்ட் முறை மூலமாக சாலை பாதுகாப்பை மேம்படுத்தவும் போக்குவரத்து ஒழுங்கின்மைகளை குறைக்கவும் இலக்காக கொண்டு செயல்படுத்தப்படுது. இந்த நடவடிக்கை வேகம், சிவப்பு விளக்கு தாண்டுதல் மற்றும் ஆபத்தாக வாகனம் ஓட்டுதல் போன்ற விதி மீறல்களை தடுக்கும் நோக்கத்தை கொண்டிருக்கு. ஒரு டிரைவர் தனது லைசன்ஸில் அதிகமான நெகட்டிவ் பாயிண்ட்களை சேர்த்தா அந்த லைசன்ஸ் இடைக்காலமாக நிறுத்தப்படும் அல்லது முழுமையாக ரத்து செய்யப்பட வாய்ப்பு இருக்குது. 3 ஆண்டுகளில் 12 புள்ளிகள் போன்ற வரம்பை எட்டும்போது அவர்கள் 1 வருட உரிமம் இடைநீக்கத்தை எதிர்கொள்ள நேரிடும். இதற்கு முந்தைய காலங்களில் விபத்துகள் மற்றும் போக்குவரத்து மீறல்களை குறைக்கும் நோக்கில் அதிகமான அபராதங்கள் உள்ளிட்ட பல நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட்டன. ஆனால் இந்தியாவில் ஆண்டுக்கு 1.7 லட்சம் விபத்துகள் நடைபெறும் நிலை தொடர்ந்து வருவதால் அவை போதுமானதாக இல்லை என்று அரசு கருதுது. அந்த அடிப்படையில் தற்போது அபராத திட்டங்களுடன் நெகட்டிவ் பாயிண்ட் அடிப்படையிலான தண்டனை முறையும் அரசு தற்போது அறிமுகப்படுத்துது. இதனால் வாகன ஓட்டிகள் அதிகமான போக்குவரத்து விதிகளை மீறினால் அதன் பின் வாகனங்கள் ஓட்டவே முடியாத நிலையை ஏற்படுத்தும் வகையில் இந்த புதிய திருத்தங்கள் அமல்படுத்த இருக்கிறாங்க.